சப்போர்ட் இன் பிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது 6ஆம் வகுப்பு தமிழ் இயல் 5. டெட்டுக்கு படிக்கிறவங்க லைன் பை லைனா கொஸ்டின் வந்து நீங்க படிச்சுதான் ஆகணும். 6th 7th 8th ரொம்ப கம்பல்ஷன், கண்டிப்பா படிச்சு ஆகணும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சரியான தேர்ந்தெடுத்து எழுதுகின்ற அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இயலுக்கு மட்டும் நம்ம 100 வினாக்கள் எடுத்திருக்கிறோம். வரிக்கு வரி வினாக்கள் எடுத்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா தெளிந்து தெளிவோம் எல்லாமே உங்களுக்கு இதை கவர் ஆயிடுச்சு. புக் பேக்கு இலக்கணம் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிடுச்சு. இந்த 100 வினாக்கள் படிச்சாவே இந்த ஒரு இயலுக்கான முழுமையான வினாக்கள் உங்களுக்கு கிடைச்சிரும். இதனுடைய பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணலாம், இல்லைன்னா கால் பண்ணி இதை எப்படி வாங்கிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் சொல்லுவாங்க. இப்ப நம்ம இந்த இயலுக்கான வினாக்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆசாரக்கோவை என்னும் நூலை இயற்றியவர் யார்? ஆசாரக்கோவை என்னும் நூலை இயற்றியவர் பெருவாயின் முள்ளியார். வன்கயத்தூர் என்னும் ஊரில் பிறந்த இவர் ஒழுக்க நெறிகளை தொகுத்து கூறும் இந்நூலை இயற்றியுள்ளார். அப்போ பெருவாயின் முள்ளியார் எந்த ஊரை சேர்ந்தவர்? வன்கயத்தூர். தாலாட்டு என்பது எவ்வகை இலக்கியங்களில் ஒன்று? தாலாட்டு என்பது வாய்மொழி இலக்கியமாகும். இது ஏட்டில் எழுதப்படாத மக்களின் நாவினை அசைத்து பாடுவதன் மூலம் தலைமுறை தலைமுறையாக பரவி வரும் இலக்கியமாகும். சிற்பக்கலையின் 4 வகைகளுள் ஒரே இடத்தில் காணப்படும் ஊர் எது? சிற்பக்கலையின் 4 வகைகளும் ஒரே இடத்தில் காணப்படும் இடம் மாமல்லபுரம். குடைவரை, ஒற்றைக்கல், கட்டுமானம் மற்றும் புடைப்பு சிற்பங்கள் என 4 கலைகளையும் இங்கு மட்டுமே ஓரிடத்தில் காண முடியும். மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை உள்ளன? மயங்கொலி எழுத்துக்கள் பாத்தீங்க அப்படின்னா 8 இருக்கு. ரா, அதாவது உச்சரிப்புல மிகச்சிறிய வேறுபாடுகளை கொண்ட மயங்கொலி எழுத்துக்கள் ஆகும். உச்சரிப்புல ரொம்ப ரொம்ப சின்னதா தான் வித்தியாசம் தெரியும், அததான் மயங்கொலி எழுத்துக்கள்னு சொல்றோம். பிறர் செய்யும் தீமையை பொறுத்து கொள்ளுதல் என்பது கீழ்கண்டவற்றுள் எது? பிறர் செய்யும் தீமையை பொறுத்து கொள்ளுதல் என்பது பொறையுடைமை. பிறர் நமக்கு செய்யும் துன்பங்களை பொறுத்து கொண்டு அவர்களை மன்னித்தலே மிகச்சிறந்த நற்பண்பாகும். நந்தவனம் என்னும் சொல்லின் சரியான பொருள் யாது? நந்தவனம் என்னும் சொல்லின் சரியான பொருள் பூஞ்சோலை. அழகிய மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையினை தமிழ் இலக்கியங்களில் நந்தவனம் என்பர். பனி 3 சுழினா என்பதன் சரியான பொருள். பணி அப்படின்னா வேலை, ஒரு நபர் செய்யும் கடமை அல்லது தொழிலை குறிக்கும் சொல்லாகும். இதுவே 2 சுழி பனி, நீ வந்துச்சு நான் வந்துச்சு அப்படின்னா அது குளிர்ச்சியை குறிக்கும். மாமல்லபுரத்தில் உள்ள அர்ஜுனன் தபசு பாறையில் உள்ள சிற்பங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? மாமல்லபுரத்தில் உள்ள அர்ஜுனன் தபசு பாறையில் உள்ள சிற்பங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா புடைப்பு சிற்பங்கள். பாறையின் சமதள பரப்பில் உருவங்கள் வெளி தெரியும்படி செதுக்கப்படும் சிற்ப முறையினை புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய அர்ஜுனன் தபசு புடைப்பு சிற்பங்கள் என அழைக்கப்படுகிறது. நரசிம்மவர்ம பல்லவன் எந்த கலையில் சிறந்து விளங்கியதால் மாமல்லன் என்று அழைக்கப்பட்டார்? நரசிம்மவர்ம பல்லவன் எதுலன்னா மற்போர்ல. கை கலந்து போர் செய்யும் மற்போரில் வலிமை மிக்க வீரராக திகழ்ந்ததால மற்போரில் சிறந்தவர் அப்படின்னு சொல்லி மாமல்லன் நரசிம்மவர்ம பல்லவன் அழைக்கப்பட்டாரு. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்னும் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? பழையன கழிதலும் புதியன புகுதலும் நன்னூல். நன்னூல் என்பது பவனந்தி முனிவரால் இயற்றப்பட்ட இலக்கண நூலாகும். கண்மணியே கண்ணுரங்கு பாடலில் முக்கணி எவை? கண்மணியே கண்ணுரங்கு பாடல். முக்கணி அப்படின்னாவே நமக்கு தெரியும் மா, பலா, வாழை. சோழ நாட்டின் வளத்தை கூறும் போது மா, பலா, வாழை ஆகிய முக்கணிகள் இப்பாடலில் குறிப்பிடப்படுகின்றன. திருவள்ளுவர் ஆண்டு எப்போது தொடங்குகிறது? திருவள்ளுவர் ஆண்டு பாத்தீங்க அப்படின்னா தை முதல் நாள். தை திங்கள் முதல் நாள் திருவள்ளுவர் ஆண்டும் தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் தினமும் கொண்டாடப்படுகிறது. அர்ஜுனன் தபசு பாறையின் மற்றொரு பெயர் என்ன? பகீரதன் தவம். அர்ஜுனன் தபசு பாறையின் மற்றொரு பெயர் பகீரதன் தவம். ஆகாய கங்கையை பூமிக்கு கொண்டு வர பகீரதன் தவம் செய்வது போன்ற சிற்ப காட்சி அங்கு உள்ளதால் இப்பெயர் பெற்றது. ஆகாய கங்கையை பூமிக்கு கொண்டு வர பகீரதன் தவம் செய்வது போன்ற சிற்ப காட்சி
அங்கு இருக்கிறதுனால தான் இந்த பெயர் பெற்றது. மஞ்சு என்பதன் சரியான பொருள் மேகம். வானத்தில் மிதந்து செல்லும் மேக கூட்டங்களை தமிழில் மஞ்சு என்று அழைப்பர். மாமல்லபுரத்தில் 5 ரதங்கள் உள்ள இடத்தின் பெயர் என்ன? மாமல்லபுரத்தில் 5 ரதங்கள் உள்ள இடத்தின் பெயர் பஞ்ச பாண்டவ ரதம். ஒரே பாறையில் தேர் போன்ற வடிவத்தில் செதுக்கப்பட்ட 5 கோயில்கள் அங்குள்ளன. நரசிம்மவர்மன் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? நரசிம்மவர்மன் கிபி 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். தென்னிந்தியாவை ஆண்ட பல்லவ மன்னர்களுள் மிகச் சிறந்த கலை தொண்டாற்றியவர் இவர்தான். யாரு? நரசிம்மவர்மன் 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். தென்னிந்தியாவை ஆண்ட பல்லவ மன்னர்களுள் மிகச்சிறந்த கலை தொண்டாற்றியவர் இவர். வாய்மை என்னும் சொல்லின் பொருள் உண்மை பேசுதல். எக்காலத்திலும் மாறாத மற்றும் மெய்யான சொற்களை கூறுவதே வாய்மை எனப்படும். ஏறு தழுவுதல் என்பது கீழ்கண்டவற்றுள் எதை குறிக்கிறது? ஏறு தழுவுதல் என்பது ஜல்லிக்கட்டு. தமிழர்களின் வீரத்தை வெளிப்படுத்தும் வகையில் காளைகளை அடக்கும் வீர விளையாட்டு இதுவாகும். பண் இசைத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பண் கூட்டல் இசைத்து. பண் என்றால் இசை என்று பொருள். ஒரு பாடலை இசை நயத்துடன் பாடுவதை குறிக்கும் சொல் இதுவாகும். மாமல்லபுரம் கடற்கரை கோயில் எவ்வகை கோயிலுக்கு சான்றாக திகழ்கிறது? மாமல்லபுரம் கடற்கரை கோயில் கட்டுமான கோயில்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாய் இருக்கு. கற்களை வரிசையாக அடுக்கி கட்டப்பட்ட இந்த கோயில் பல்லவர் கால கட்டிடக்கலைக்கு சான்றாகும். போகி திருநாள் பண்டைய காலத்தில் எந்த கடவுளை வழிபட கொண்டாடப்பட்டது? போகி திருநாள் இந்திரனை வழிபட கொண்டாடப்பட்டது. மழை தருபவராக கருதப்பட்ட இந்திரனை வணங்கும் இந்திர விழாவாகவே இது முற்காலத்தில் கொண்டாடப்பட்டது. நா இது எவ்வகை மயங்கொலி எழுத்தாகும்? இது பாத்தீங்க அப்படின்னா நா தன் நகரம், அதாவது தா என்ற எழுத்துக்கு இனமான எழுத்தா இதை விளங்குவதனால இந்த நாவ தன் நகரம் அப்படின்னு சொல்லுவோம். சுரம் என்பதன் பொருள் யாது? சுரம் அப்படின்னா பாலை நிலம். இலக்கியங்களில் மணலும் மணல் சார்ந்த வெப்பமான இடத்தையும் அங்கிருக்கும் வழியினையும் சுரம் என்பர். இலக்கியங்களில் மணலும் மணல் சார்ந்த வெப்பமான இடத்தினையும் அங்கிருக்கும் வழியினையும் சுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பார் என்பதன் சரியான பொருள் உலகம். பார் அப்படின்னா நிலம், பூமி, உலகம். பறந்து விரிந்திருக்கக்கூடிய நிலப்பரப்பையும் உலகினையும் குறிக்கும் ஒரு சொல்லாகும். இல்ல நிலம்னு வராது, பூமி உலகம் மட்டும்தான் வரும். நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் தோன்றும் எழுத்து எது? இந்த பாடத்துல இருக்கக்கூடிய இலக்கணத்தை ரொம்ப ஷார்ட்கட்ல நான் சொல்லியிருப்பேன். இந்த நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவது, அந்த பல்லு மோதுறது, இந்த மாதிரி இதுக்கு எல்லாமே ஈஸியா ஷார்ட்கட்ல ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த வீடியோவுடைய லிங்கை பாத்தீங்க அப்படின்னா இந்த லெசனுடைய நேம் போட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். குரூப்லயும் ஷேர் பண்றேன் வீடியோ கிளாஸை. அதை பார்த்துட்டு நீங்க இந்த கொஸ்டினை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் தோன்றும் எழுத்து லா, சிறப்பு லா. நாக்கினை வளைந்து மேல் வாயினை வருடும் போது தோன்றும் இந்த ஒலி தமிழுக்கே உரிய சிறப்பு லகரம் ஆகும். ஒரு நாட்டின் உண்மையான வலிமை என்பது அந்நாட்டு மக்கள். அறிவும் ஒழுக்கமும் கொண்ட மக்களே ஒரு நாட்டின் உண்மையான செல்வமும் வலிமையும் ஆவர். ஏலேலோ ஐலசா இது போன்ற சொற்கள் எந்த வகை பாடல்களில் இடம்பெறும்? ஏலேலோ ஐலசா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நாட்டுப்புற பாடல்கள்ல இடம்பெறும். உழைக்கும் மக்கள் தங்கள் சோர்வினை மறக்க உற்சாகமாக பாடும் பாடல்களில் இவை இடம்பெறும். நன்றி அறிதல் என்பதன் சரியான இலக்கண குறிப்பு. நன்றி, நன்றியை. அப்போ இரண்டாம் வேற்றுமை தொகை. இந்த இரண்டாம் வேற்றுமையான ஐ உருபு மறைந்து வந்திருக்கிறதுனால இது இரண்டாம் வேற்றுமை தொகை. குலம் என்பதன் சரியான மயங்கொலி பொருள் யாது? குலம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கூட்டம் அல்லது ஒரு ஜாதி, ஒரு நபர் சார்ந்த குடும்பம் அல்லது அவர் பிறந்த இனத்தினை குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான் குலம். இதுவே இந்த லா பாத்தீங்க அப்படின்னா குளம் அப்படிங்கிறது நமக்கு என்ன குலம் காட்டுது? நீர்நிலைய குறிக்குது. அடுத்து
உழவர் திருநாளில் பசுக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா எது? உழவர் திருநாளில் பசுக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா மாட்டுப்பொங்கல். மனிதர்களுக்கு பால் தந்தும் உழவுக்கு துணையாகவும் இருந்த மாடுகளுக்கு சிறப்பு செய்யும் நாளாகும். அறிவுடைமை இச்சொல்லுக்கு ஆசார கோவை கூறும் விளக்கம் யாது? அறிவுடைமை இச்சொல்லுக்கு ஆசார கோவை கூறும் விளக்கம் நல்லறிவு உடையவராக இருத்தல். எது சிறந்தது என்பதை அறிந்து அதன்படி செயல்படும் நல்லறிவே உண்மையான அறிவுடைமை. வாழை என்னும் சொல்லில் பயின்று வரும் ழை எவ்வகை எழுத்து? வாழை என்னும் சொல்லில் பயின்று வரும் ழை இடையினம் எழுத்து. யரள வளள ஆகிய ஆறும் இடையின மெய்யெழுத்துக்கள் ஆகும். இந்த எழுத்துக்கள் இடையினம் வல்லினம் இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இது அப்புறமேட்டு ழா அந்த மாதிரி எழுத்துக்கள் எல்லாமே எப்படி வந்து ப்ரொனன்சியேஷன் பண்றோம் அப்படிங்கிற அந்த ஒலிப்பு முறைகள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நான் ஷார்ட்கட்டோட ஆல்ரெடியே வந்து லெசன் வீடியோ போட்டிருக்கேன். அந்த இலக்கணத்தை மட்டும் நான் உங்களுக்கு அந்த வீடியோவை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துட்றேன் இலக்கணம் அப்படின்னு சொல்லி. தயவு செஞ்சு அந்த வீடியோ பாருங்க. ஏன்னா ஷார்ட்கட் அதுல நிறைய சொல்லியிருப்பேன். அதை பார்த்தீங்க அப்படின்னாவே போதும். அந்த இலக்கண வினாக்களுக்கு நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். டெட்டா இருந்தாலும் சரி, டிஎன்பிசியா இருந்தாலும் சரி, இலக்கணத்துல இருந்துதான் மேக்சிமம் கொஸ்டின் கேட்பாங்க. அதனால இலக்கண பகுதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை அவாய்ட் பண்ணவே பண்ணாதீங்க. அதை ஃபுல்லா பாருங்க. அதை பார்த்துட்டு கொஸ்டின் ஆன்சரை படிக்கும்போது உங்களுக்கு அது ரொம்ப எளிமையா வந்து புரியும். சரிங்களா? நெக்ஸ்ட், உழவர்கள் எந்த கடவுளை வழிபட பொங்கலிடுவர்? உழவர்கள் எந்த கடவுளை வழிபட பொங்கலிடுவர்? கதிரவன். பயிர்கள் விளைவதற்கு ஒளியும் வெப்பமும் தந்து உதவிய சூரியனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக பொங்கலிடுவர். உழவர் திருநாள் என்று போற்றப்படும் திருவிழா எது? உழவர் திருநாள் என்று போற்றப்படும் திருவிழா பொங்கல். உழவர்கள் தங்கள் உழைப்பிற்கு மரியாதை செலுத்தும் விதமாக தமிழர்களால் கொண்டாடப்படும் முதன்மையான ஒரு விழா. தாளாட்டு எப்படி பிரிப்போம்? தாள் கூட்டல் ஆட்டு என்பதில் ஆட்டு என்பதன் பொருள் யாது? தாள் கூட்டல் ஆட்டு அப்படின்னா தாளாட்டை பிரிப்போம். அது ரொம்ப முக்கியம். இதுல ஆட்டு என்பதன் பொருள் அசைத்தல். நாவினை மேலும் கீழும் அசைத்து பாடுவதால் தாளாட்டு என பெயர் பெற்றது. ஆசாரக்கோவை எவ்வகை நூல்களில் ஒன்று? ஆசாரக்கோவை 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. சங்கம் மருவிய காலத்தில் இயற்றப்பட்ட 18 அறநூல்களின் தொகுப்பில் ஒன்றாக இது விளங்குகிறது. சங்கம் மருவிய காலத்தில் இயற்றப்பட்ட 18 அறநூல்களின் தொகுப்பில் ஒன்றாக இது விளங்குகிறது. விளை என்னும் சொல்லின் பொருள் யாது? விளை என்னும் சொல்லின் பொருள் உண்டாக்குதல். பயிர்களை பயிரிட்டு உருவாக்குவதை குறிக்கும். விளை அப்படின்னா விரும்பு அப்படிங்கிற இன்னொரு பொருளும் இந்த சிறப்பிழைக்கு இருக்கு. இன்னா செய்யாமை என்பதன் பொருள் யாது? இன்னா செய்யாமை அப்படின்னா தீமை செய்யாமை. எவ்வுயிருக்கும் எக்காலத்திலும் சிறு துன்பமும் செய்யாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். களம் என்பதன் பொருள் யாது? களம் அப்படின்னா இடம், அதாவது போர்க்களம், ஏற்களம் போன்ற இடத்தை தான் நம்ம களம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லா வந்திருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்வதற்குரிய இடத்தினை களம் என்பர். களம் என்பது பாத்திரத்தை குறிக்கும். இன்னொரு களம் வந்து பாத்திரத்தை குறிக்கும். பொங்கல் திருவிழாவை உத்தராயன் என்று கொண்டாடும் மாநிலம் எது? பொங்கல் திருவிழாவை உத்தராயன் பாத்தீங்க அப்படின்னா குஜராத். குஜராத் மாநில மக்கள் தங்களது அறுவடை திருநாளை இந்த பெயரில் பட்டங்கள் பறக்க விட்டு கொண்டாடுவர். அப்போ உத்தராயன், குஜராத் மாநில மக்கள் தங்களுடைய அறுவடை திருநாளை உத்தராயன் அப்படிங்கிற பெயர்ல பட்டம் விட்டு எந்த மாநிலம் வந்து கொண்டாடுது அப்படின்னு கேள்வி கேட்கலாம். குஜராத். சரிங்களா? தாள் என்பதன் பொருள் ஆட்டு அப்படின்னா அசைத்து சொன்னோம். தாள் அப்படிங்கிறது நாக்கு. நாவினை அசைத்து பாடி குழந்தையை தூங்க வைப்பதால் இப்பெயர் பெற்றது. மயங்கொலி சொற்களில் ஏரி இடையின ரகரம் என்பதன் பொருள் யாது? ஏரி என்பதன் பொருள், இந்த ஏரிக்கு பாத்தீங்க அப்படின்னா நீர்நிலை, வேளாண்மைக்கு உதவும் பெரிய நீர்நிலையை குறிக்கும். இதுவே ஏரி இந்த ரகரம் வந்துச்சு அப்படின்னா மேலே ஏறுவதை குறிக்கும். மஞ்சு விரட்டு என்பது எந்த திருநாளின் ஒரு பகுதியாக கொண்டாடப்படுகிறது? மஞ்சு விரட்டு என்பது மாட்டு பொங்கல்
திருநாளின் ஒரு பகுதியா கொண்டாடப்படுது. காளைகளை அடக்கும் வீர விளையாட்டான இது மாட்டு பொங்கல் திருநாளில் நடத்தப்படும். காணும் பொங்கல் விழாவின் முக்கிய நோக்கம் என்ன? காணும் பொங்கல் விழாவின் முக்கிய நோக்கம் உறவினர் மற்றும் நண்பர்களை நேரில் கண்டு மகிழ்தல். உற்றார் உறவினர்களை சந்தித்து அன்பினை பரிமாறிக்கொள்ளும் திருநாளாகும். கண்மணியே கண்ணுறங்கு பாடலில் சேர நாட்டின் சிறப்பை கூற பயன்படுத்தப்பட்ட சொல் எது? கண்மணியே கண்ணுறங்கு பாடலில் சேர நாட்டின் சிறப்பை கூற பயன்படுத்தப்பட்ட சொல் முத்தேன். வளமிக்க சேர நாட்டில் கிடைக்கும் கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன் ஆகியவற்றை இது குறிக்கும். முத்தேன் அப்படிங்கிறது கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன். உத்தராயன் விழாவில் வானத்தை அலங்கரிப்பது கீழ்கண்டவற்றுள் எது? இப்பதான் நம்ம படிச்சோம். உத்தராயன் விழா குஜராத்ல கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லி. பட்டங்கள் விட்டு மகிழ்வாங்க. அறுவடை திருநாளில் வட மாநிலங்களில் மக்கள் வண்ண பட்டங்களை வானில் பறக்க விடுவர். மகர சங்கராந்தி விழா, மகா சங்கராந்தின்னு சொல்லுவாங்க. ஒரு சில புக்ல மகர சங்கராந்தின்னு இருக்கும். மகர சங்கராந்தி விழா எந்த மாநிலங்களில் கொண்டாடப்படுகிறது? மகர சங்கராந்தி பாத்தீங்க அப்படின்னா ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா. அண்டை மாநிலங்களில் அறுவடை திருநாள் இந்த பெயரில் கொண்டாடப்படுகிறது. ஒப்புரவு என்பதன் பொருள் யாது? ஒப்புரவு என்பதன் பொருள் பிறருக்கு உதவி செய்தல். சமுதாயத்திற்கு தேவையான உதவிகளை செய்து அனைவருடனும் இணைந்து வாழ்வதாகும். நரசிம்மவர்மன் மற்போரில் சிறந்ததால் பெற்ற சிறப்பு பெயர் யாது? நரசிம்மவர்மன் மற்போரில் சிறந்ததால் பெற்ற பெயர் மாமல்லன். மற்போரில் இணையற்ற வீரராக திகழ்ந்ததால் இப்பெயர் பெற்றார். கீழ்கண்டவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடு. இல்ல பாருங்க, நா, இந்த நா டன் நகரம். டாக்கு அடுத்து காணாச்சால டா வருமா, டா நா தா அப்படின்னு, அந்த டாக்கு அடுத்து இந்த நா வர்றதுனால இத டன் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. டன் நகரத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த நா எப்படி வருதுன்னா, நுனி நாக்கு மேல் நோக்கி வளைந்து அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால். நுனி நாக்கு மேல் நோக்கி வளைந்து அன்னத்தின் நடுப்பகுதியை, நா மூணு சொல்லி நான் நாக்கு, அந்த நுனி நாக்கு மேல் நோக்கி வளைஞ்சு அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால். அடுத்து இன்னொரு நா பாத்தீங்கன்னா தன் நகரம், த நா, அது அடுத்தது காணாச்சால தாக்கு அடுத்து நா வரும். இந்த நா தான் வரும். அத தன் நகரம்னு சொல்லுவாங்க. இத எப்படி, இது எப்படி பிறக்குதுன்னா, நுனி நாக்கு மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால். தன் நகரம் பல்லினுடைய அடியில இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால். இதுவே டன் நகரம் மேல்வாய் பல்லின் நாக்கு மேல் நோக்கி வளைஞ்ச அன்னத்தின் நடுப்பகுதியை மூணு சொல்லினா வருது. அடுத்து ரன் நகரம்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்க அப்படின்னா நுனி நாக்கு மேல் நோக்கி வளைந்து, நுனி நாக்கு மேல் நோக்கி வளைந்து அன்னத்தின் முன்பகுதியை, இந்த ரன் நகரம் முன்பகுதியை தொடுவதால். இதுவே பாத்தீங்கன்னா மூணு சுழி பாத்தீங்க அப்படின்னா மேல் நோக்கி வளைஞ்சு நடுப்பகுதியை தொடுறதுனால. இது தன் நகரம் பாத்தீங்க அப்படின்னா நுனி நாக்கு மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால். இது ரொம்ப முக்கியம், இதை பார்த்துக்கோங்க. இதுக்குதான் நான் ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன், நீங்க படிச்சுக்கோங்க. நாக்கு அன்னத்தின் தொடும் இடங்களை வைத்தே இந்த மூன்று எழுத்துக்களும் பிரிக்கப்படுகின்றன. அடுத்து 51வது கேள்வி. ல ல ல ஆகியவற்றின் பிறப்பு முறையை பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடு. ல பாத்தீங்க அப்படின்னா நாக்கின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடிப்பகுதியை தொடுவதால். நாக்கின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடிப்பகுதியை தொடுவதால். அடுத்து ரெண்டாவது லா பாத்தீங்க அப்படின்னா நாக்கின் இரு பக்கங்கள் தடித்து மேல்வாயின் நடுப்பகுதியை தொடுவதால். குண்டுலா நடுப்பகுதியை தொடும். சரிங்களா, இரு பக்கங்கள் தடித்து நடுப்பகுதியில தொடும். அடுத்து சிறப்பு லா பாத்தீங்கன்னா நாக்கின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால். சரிங்களா, அடுத்து இது உச்சரிப்பின் அடிப்படையில் எழுத்துக்கள் பிறக்கும் முறையை விளக்கும் வினா. தமிழரின் பிறப்பு முதல் இறப்பு வரை வாழ்வில் முக்கிய இடம் பெறுவது பாடல். தாலாட்டு முதல் ஒப்பாரி வரை மனித வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் பாடல்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன.
தமிழரின் வாழ்வியலை அப்படியே படம் பிடித்து காட்டுவது எது? தமிழரின் வாழ்வியலை அப்படியே படம் பிடித்து காட்டுவது நாட்டுப்புற பாடல். உழைக்கும் மக்களின் உணர்வுகளையும் வாழ்க்கை முறையையும் பிரதிபலிப்பவை நாட்டுப்புற பாடல்கள். உழைக்கும் மக்களின் உணர்வுகளையும் வாழ்க்கை முறையையும் பிரதிபலிப்பை நாட்டுப்புற பாடல்கள் நமக்கு பிரதிபலிக்குது. தமிழர் விழாக்கள் உலகிற்கு எதனை எடுத்து காட்டுகின்றன? தமிழர் விழாக்கள் உலகிற்கு தமிழரின் நாகரீகம் மற்றும் வீரத்தை எடுத்து காட்டுகின்றன. ஜல்லிக்கட்டு மற்றும் விருந்தோம்பல் போன்ற பண்புகள் தமிழரின் பெருமையை விளக்குகின்றன. வாழ்க்கைக்கு வளம் தரும் மழை கடவுளை போற்றும் விதமாக பண்டைய காலத்தில் கொண்டாடப்பட்ட விழா எது? வாழ்க்கைக்கு வளம் தரும் மழை கடவுளை போற்றும் விதமாக பண்டைய காலத்தில் கொண்டாடப்பட்ட விழா இந்திர விழா. போகி திருநாள் என்பது முற்காலத்தில் மழை வேண்டி இந்திரனை வணங்கும் விழாவாகவே கொண்டாடப்பட்டது. அப்போ இந்திரனை வணங்கக்கூடிய பொங்கல் விழா எந்த நாள்னு கேட்கலாம்? போகி. ஓகேங்களா? ரொம்ப முக்கியம், பாத்துக்கோங்க. பொங்கல் விழா கொண்டாடப்படும் நாட்களின் எண்ணிக்கை எதனை பொறுத்து மாறுபடுகிறது? வட்டாரங்கள். தமிழ்நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் அந்தந்த ஊர் வழக்கப்படி 2 முதல் 4 நாட்கள் வரை கொண்டாடப்படுகிறது. மார்கழி மாதத்தின் இறுதி நாளன்று கொண்டாடப்படும் பண்டிகை எது? மார்கழி மாதத்தின் இறுதி நாளன்று கொண்டாடப்படும் பண்டிகை போகி திருநாள். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்னும் அடிப்படையில் வீட்டை தூய்மை செய்யும் நாளாக இது அமைகிறது. நடப்பு ஆண்டான 2026ஆம் ஆண்டிற்கான திருவள்ளுவர் ஆண்டு எது? திருவள்ளுவர் ஆண்டு பாத்தீங்க அப்படின்னா 31 ஆண்டை நீங்க நடப்பு ஆண்டோட நீங்க கூட்டிக்கிட்டீங்கன்னா வரும் 2057. ஆங்கில ஆண்டுடன் 31ஐ கூட்டினால் கிடைப்பதே திருவள்ளுவர் ஆண்டு. தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் எது? தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் மாமல்லபுரம். சிற்பக்கலையின் 4 வகைகளும் ஓரிடத்தில் அமைந்திருப்பதால் இது மிகச்சிறந்த கலைக்கூடமாக கருதப்படுகிறது. மயங்கொலி எழுத்துக்களை உச்சரிப்பதில் கீழ்கண்டவற்றுள் எது ஏற்படும்? மயங்கொலி எழுத்துக்களை உச்சரிப்பதுல சிறிதளவுதான் மாறுபாடு இருக்கும். ஒளியில் மிக மெல்லிய வேறுபாடு மட்டுமே கொண்ட எழுத்துக்களை தான் மயங்கொலிகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். விருந்தோம்பல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது? விருந்து கூட்டல் ஓம்பல். விருந்தோம்பல், விருந்து கூட்டல் ஓம்பல். வீட்டிற்கு வரும் விருந்தினர்களை வரவேற்று போற்றுவதை குறிக்கும் சொல்லாகும். பொருளுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொருள் கூட்டல் உடைமை. செல்வம் அல்லது நற்பண்புகளை தன்னகத்தே பெற்றிருப்பதை பொருளுடைமை என்பர். தமிழர்கள் பழங்கால முதலே எந்தெந்த கலைகளில் மிகவும் சிறந்து விளங்கினார்கள்? தமிழர்கள் பழங்கால முதலே எந்தெந்த கலைகளில் மிகவும் சிறந்து விளங்கினார்கள் அப்படின்னா சிற்பம், ஓவியம். கற்சிலைகளிலும் பாறை ஓவியங்களிலும் இணையற்றவர்களாக தமிழர்கள் திகழ்ந்தனர். சிற்பம், ஓவியம், அதாவது கற்சிலைகளிலும் பாறை ஓவியங்களிலும் தமிழர்கள் இணையற்றவர்களாக திகழ்ந்தனர். மாமல்லபுரத்தில் ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட கோயில் எது? மாமல்லபுரத்தில் ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட கோயில் ரத கோயில். ஒரு பெரிய பாறையை செதுக்கி தேர் வடிவில் அமைக்கப்பட்டுள்ளதால் இதனை ரத கோவில் என்பர். தமிழர் திருநாள் என்று சிறப்பிக்கப்படும் விழா எது? தமிழர் திருநாள் என அழைக்கப்படுவது பொங்கல் விழா. உழவுக்கும் இயற்கைக்கும் நன்றி கூறும் பொங்கல் விழா தமிழர்களின் முதன்மையான திருநாளாகும். திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடும் முறையை சரியாக தேர்ந்தெடு. திருவள்ளுவர் ஆண்டு எப்படி கணக்கிடுவோம் பாத்தீங்க அப்படின்னா ஆங்கில ஆண்டு பிளஸ் 31. ஆங்கில ஆண்டுடன் 31ஐ கூட்டினால் அந்த ஆண்டிற்குரிய திருவள்ளுவர் ஆண்டு நமக்கு கிடைக்கும். நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல்வாயின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து ல. லகரம். லகரம் எனப்படுகிறது. நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடிப்பகுதியை தொடுவதால் குண்டுலா. பகர லகரம்னு சொல்லுவாங்க இத. பனி. இன்னொன்னு பனி. இதில் குளிர்ச்சி என்பது எதை குறிக்கும் சொல்? ரெட்டை சுழி நீதான் பாத்தீங்க அப்படின்னா பனி, குளிர்ச்சி. 2 சுழி நா வரும் பனி என்பது குளிர்ச்சியான காலநிலையையே அல்லது உறைந்த நீராவியையோ குறிக்கும். ஆனா 3 சுழி பாத்தீங்க அப்படின்னா பனிங்கிறது ஒர்க், வேலையை குறிக்குது. களம் என்பதன் பொருள் யாது? இந்த களம் அப்படிங்கிறது பாத்திரம் அல்லது கப்பலை குறிக்கும். உணவருந்தும் தட்டு போன்ற பாத்திரத்தையோ அல்லது கடலில் செல்லும் கப்பலையோ களம் என்பர்.
மஞ்சு விரட்டு விழாவிற்கு வழங்கப்படும் மற்றொரு பெயர் என்ன? மஞ்சு விரட்டு விழாவிற்கு வழங்கப்படும் மற்றொரு பெயர் ஜல்லிக்கட்டு. காளைகளை அடக்கும் வீர விளையாட்டு மஞ்சு விரட்டு, மாடு பிடித்தல் அல்லது ஜல்லிக்கட்டு என அழைக்கப்படுகிறது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் இது எந்த நற்பண்பை வலியுறுத்துகிறது? பழையன கழிதலும் புதியன புகுதலும் பாத்தீங்க அப்படின்னா எதை வெளிப்படுத்துதுன்னா மன தூய்மைய, வெளி தோற்றத்தோடு உள்ளத்தையும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்பதை இது உணர்த்துகிறது. மாமல்லபுரத்தில் வானிலிருந்து கங்கை இறங்கி வருவது போன்ற சிற்பம் எது? மாமல்லபுரத்தில் வானிலிருந்து கங்கை இறங்கி வருவது போன்ற சிற்பம் ஆகாய கங்கை. பகீரதன் தவத்தால் கங்கை பூமிக்கு வருவது போன்ற அற்புதமான கலை வடிவம் இது. பகீரதன் தவத்தால் கங்கை பூமிக்கு வருவது போன்ற ஒரு அற்புதமான கலை வடிவம். கண்மணியே கண்ணுறங்கு பாடலில் திருவாரூர் தேரின் சிறப்பை கூற பயன்படுத்தப்பட்ட சொல் எது? கண்மணியே கண்ணுறங்கு பாடலில் திருவாரூர் தேரின் சிறப்பை கூற பயன்படுத்தப்பட்ட சொல் கமலாலயம். திருவாரூர் உள்ள புகழ்மிக்க நீர்நிலையுடன் சேர்த்து தேரின் சிறப்பு பாடலில் கூறப்படுகிறது. கமலாலயம். ஏரி வல்லின ரகரம் என்பதன் பொருள். ஏரி அப்படின்னா மேலே செல்லுதல். ஒரு உயரமான இடத்தின் மீது அல்லது வாகனத்தின் மீது ஏறுவதை இது குறிக்கும். ஆசார கோவை கூறும் 8 நற்பண்புகளில் இன்சொல் என்பது எதனை குறிக்கும்? ஆசார கோவை கூறும் 8 நற்பண்புகளில் இன்சொல் என்பது இனிமையான சொற்களை பேசுதலை குறிக்கும். பிறர் மனதை காயப்படுத்தாத கனிவான சொற்களை பேசுவதாகும். குளம். குளம் முதல்ல இருக்கிற குளம் பாத்தீங்க அப்படின்னா நீர்நிலை. இதில் மனிதனின் இனம் அல்லது குடும்பத்தை குறிக்கும் சொல். மனிதன் இனம் அல்லது குறிக்கிற 2வது குளம் தான். இந்த குளம் தான் மனிதனுடைய இனம் அல்லது குடும்பத்தை குறிக்கும். இன்னொரு குளம் பாத்தீங்க அப்படின்னா நீர்நிலையை குறிக்கும். குளம் என்பது ஒருவரது பரம்பரையை குறிக்கும். இந்த குளம் நீர்நிலையை குறிக்கும். அர்ஜுனன் தபசு பாறையில் எத்தனைக்கும் மேற்பட்ட சிற்பங்கள் உள்ளன? அர்ஜுனன் தபசு பாறையில் 150க்கும் மேற்பட்ட சிற்பங்கள் உள்ளன. ஒரே பாறையில் மனிதர்கள் மற்றும் விலங்குகள் என 100கணக்கான உருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. பண் என்பதன் பொருள் யாது? பண் என்பதன் பொருள் இசை. ஒரு பாடலுக்குரிய மெட்டு அல்லது ராகத்தினை பண் என்பர். மயங்கொழி எழுத்துக்களில் நா 2 சொல்லின் நகரம் எவ்வாறு பிறக்கிறது? நா பாத்தீங்க அப்படின்னா நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து மேல்வாய் முன்பகுதியை தொடுவதால் பிறக்கிறது. நாவின் நுனி மேல் அன்னத்தின் முன்பகுதியை தொடும் போது ஒலிக்கக்கூடிய ஒரு எழுத்து. மாமல்லபுரம் யாருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டது? மாமல்லபுரம் பல்லவர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்டது. கலைகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்த பல்லவ மன்னர்களின் ஆட்சி காலத்தில் உருவானது. அர்ஜுனன் தபசு சிற்பத்தில் அர்ஜுனன் எவ்வாறு தவம் செய்வது போன்ற காட்சி உள்ளது. அர்ஜுனன் தபசு சிற்பத்தில் அர்ஜுனன் எவ்வாறு தவம் செய்வது போன்ற காட்சி உள்ளது. ஒற்றை காலில் நின்று. ஒற்றை காலில் நின்று கடும் தவம் புரியும் காட்சி அங்கு செதுக்கப்பட்டுள்ளது. மயங்கொழி எழுத்துக்களில் ழ இதனை ஏன் சிறப்பு ழகரம் என்கிறோம்? இது தமிழுக்கே உரிய சிறப்பான எழுத்து. தமிழ் மொழியின் தனித்தன்மைக்கு அடையாளமாக விளங்கக்கூடிய ஒரு எழுத்து தான் இது. உழவர் திருநாள் எத்தனை நாட்கள் கொண்டாடப்படுகிறது? 4 நாட்கள். போகி, பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் என 4 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. பஞ்சாப் மாநிலத்தில் அறுவடை திருநாள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பஞ்ச லாரியில எடுத்துட்டு போவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப பஞ்சாப்ல லோரி. வட மாநிலங்களில் அறுவடை திருநாள் லோரி என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. நாவின் நுனி மேல்வாய் பல்லை தொடுவதால் பிறக்கும் மயங்கொழி எழுத்து எது? நாவின் நுனி மேல்வாய் பல்லை தொடுவதால் நா தன் நகரம்னு சொல்லுவாங்க. இனமான தன் நகரம். விலை. விலை விலை மொத்தம் 3 லை இருக்கு. பொருளின் மதிப்பு. இதுல பொருளின் மதிப்புக்கு எந்த இலை வரும்? முதல்ல இருக்கிற லை தான். அப்போ சந்தையில் ஒரு பொருளை வாங்குவதற்கு வழங்கப்படும் பணத்தின் அளவை விலை என்பர். விலை அப்படிங்கிறது இன்னொரு விலை பாத்தீங்க அப்படின்னா விளைச்சல் அப்படி சொல்லுவாங்க. இன்னொரு விலை பாத்தீங்கன்னா விருப்பம். முக்கணி என்பதில் சேராத கனி. மா, பலா, வாழை, முக்கணி. அப்ப திராட்சை சேராது. மா, பலா, வாழை ஆகிய 3 முக்கணிகள் ஆகும். கண்மணியே கண்ணுறங்கு பாடலில்
சோழ நாட்டின் சிறப்பை கூற பயன்படுத்தப்பட்டது எது? கண்மணியே கண்ணுறங்கு பாடலில் சோழ நாட்டின் சிறப்பை கூற பயன்படுத்தப்பட்டது முக்கணி. சோழ நாட்டின் வளமாக முக்கணிகள் இப்பாடலில் கூறப்பட்டுள்ளன. ழா எழுத்து பிறக்கும் முறை எது? ழா பாத்தீங்க அப்படின்னா வருடுவதால, நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால, நாக்கினை உட்புறமாக வளைத்து மேல் அன்னத்தை வருடும் போது பிறக்கிறது. நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து எது? நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து டா, டன் நகரம். ஓகேங்களா? 3 சொல்லினாதான் வருது. ஆசார கோவை கூறும் 8 நற்பண்புகளில் முதன்மையானதாக கருதப்படுவது எது? ஆசார கோவை கூறும் 8 நற்பண்புகளில் முதன்மையானதாக கருதப்படுவது நன்றி அறிதல். ஒருவர் செய்த உதவியை மறவாமல் இருப்பதே மிகச்சிறந்த ஒழுக்கமாகும். நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது? நன்றி அறிதல் அப்படிங்கிறத நன்றி கூட்டல் அறிதல். நிலைமொழி ஈற்றில் ஈ வரும்போது வருமொழியில் உயிர் வந்தால் ஈ யா யகர உடம்படுமை தோன்றும். பொங்கல் திருவிழாவின் இறுதி நாளில் பெரியவர்களின் ஆசி பெறுவது எந்த விழாவில் நடைபெறும்? பொங்கல் திருவிழாவின் இறுதி நாளில் பெரியவர்களின் ஆசி பெறுவது காணும் பொங்கல். உற்றார் உறவினர்களை சந்தித்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் நாளாகும். தாலாட்டு என்பது எவ்வகை இலக்கியங்களில் ஒன்று? தாலாட்டு என்பது ஒரு வாய்மொழி இலக்கியம். நாவினை அசைத்து பாடப்படுவதால் இது தாலாட்டு எனப்படுகிறது. விலை விலை விலை, இதுல விரும்புங்கிறது எந்த விலைக்கு வரும்? சிறப்பு இலை தான் வரும். சிறப்பு லா வரும் விலை என்பது ஒன்றை விரும்புவதை குறிக்கும். சிற்பக்கலையின் 4 வகைகளும் காணப்படும் ஒரே இடம் எது? சிற்பக்கலையின் 4 வகைகளும் காணப்படும் ஒரே இடம் மாமல்லபுரம். அது 4 வகையான சிற்பக்கலை பாருங்க. குடைவரை கோவில், ஒற்றைக்கல் ரதங்கள், கட்டுமானம், புடைப்பு சிற்பம் என 4ஐயும் ஓரிடத்தில் காணலாம். எங்க? மாமல்லபுரத்துல. உழவர்கள் விளைச்சலுக்கு ஆதாரமான சூரியனுக்கு நன்றி கூறி வழிபடும் விழா பொங்கல் விழா. இயற்கைக்கு தமிழர்கள் காட்டும் நன்றி உணர்வு இதுவாகும். அர்ஜுனன் தபசு சிற்பங்களில் தத்ரூபமாக செதுக்கப்பட்டுள்ள பெரிய விலங்கு எது? அர்ஜுனன் தபசு சிற்பங்களில் தத்ரூபமாக செதுக்கப்பட்டுள்ள பெரிய விலங்கு யானை. தத்ரூபமாக செதுக்கப்பட்ட யானை சிற்பங்கள் காண்பவரை வியக்க வைக்கும். ஆசார கோவை கூறும் 8 நற்பண்புகளில் ஒன்றான பொறையுடைமை என்பது எதனை குறிக்கும்? தீமையை பொறுத்து கொள்ளுதல். பிறர் நமக்கு செய்யும் துன்பங்களை பொறுத்து கொள்வதே பொறையுடைமை ஆகும். இதோட பாத்தீங்க அப்படின்னா இந்த லெசனுக்கு இயல் 5ல 100 வினாக்கள் நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. இதே போல அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த PDF உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணலாம், இல்லைன்னா கால் பண்ணி நீங்க டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் எப்படி வாங்கிக்கலான்னு. தேங்க்யூ.